வாழ்த்துக்கள். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன எந்த காரியமும் இன்னும் நான் அதை பார்க்கவில்லை, என்னுடைய கைகளிலே வரவில்லை. நான் நெடுநாளாய் இந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறேன், அது இன்னும் என்னுடைய கையிலே வரவில்லை, நான் கண்களால் பார்க்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த மனுஷருக்கு ஆண்டவர் குழந்தையுடைய பெயரை கொடுத்து கூட அவனால் நம்ப முடியவில்லை. அடுத்து பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்கிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. ஜோவான் பிறப்பதற்கு முன்பாக சகரியாவும் எலிசபெத்தும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நெடுங்காலமாக அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். அவர்களுக்கு அது இனி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அற்ற நிலைமைக்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றி, உனக்கு ஒரு ஆண் குழந்தை வரும், அதற்கு ஜோவான் என்று பெயரிடுவாயாக. நீங்கள் இந்த காரியத்தை உங்கள் கண் முன்னாக நிறுத்தி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தேவதூதன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தை, என்னுடைய வார்த்தைகள் இன்றைய நாளே உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் அன்று எப்படியாக சகரியாவுக்கு தேவதூதனுடைய வாக்கிய நம்பிக்கையை கொடுத்ததோ அதே காரியத்தை என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கட்டும். குழந்தைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள், நெடுங்காலமாக அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், இனி இது நடக்காது. அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றி, குழந்தை கிடைக்கும், குழந்தைக்குரிய பேர் ஜோவான். எவ்வளவு ஆணித்தரமாக, எவ்வளவு உறுதியாக, குழந்தை மட்டுமென்று சொல்லவில்லை என்றால் கூட ஒருவேளை மறத்து போயிருக்கலாம். ஆனால் குழந்தையுடைய பேர் இது என்று சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு பிரியமானது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் காணுகிறதை நம்பினோம் என்றால் அதற்கு என்ன பிரயோஜனம்? காணாதவர்களை நாங்கள் நம்பினோம் என்று சொன்னால் கர்த்தர் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை அதை காட்டுகிறது. அப்படித்தான் வேதம் சொல்கிற, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதோடு நிறுத்தவில்லை, அதனுடைய பேர் ஜோவான். அவ்வளவு உறுதியாக அந்த தேவதூதன் சொல்லியும் சகரியாவால் அதை நம்ப முடியவில்லை. என்று சொன்னால் அவருடைய நிலைமை அப்படியாக இருந்தது. இதே காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்தியை பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் தன்னுடைய குழந்தைக்காக, ஆபிரகாமும் சாராயும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 17:19 இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு உறுதியாக ஆண்டவர் சொல்றார். குழந்தை வரப்போகிறது, அதுக்கு பேரும் ஆண்டவர் கொடுத்தும் கூட அன்று சாராளால் அதை நம்ப முடியவில்லை. அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் தேவதூதர்களும் ஆண்டவர் அந்த இடத்திலே மறுபடியும் அந்த காரியத்தை சொல்லும் போது சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தார். ஏனென்றால் அவளுக்கு நம்ப முடியவில்லை. இந்த காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் குழந்தையை மட்டும் கொடுக்கவில்லை, குழந்தைக்கு பேரும் கொடுத்தால் அது எவ்வளவு நிச்சயம். ஆனாலும் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை என்றால் அவர்கள் நெடுங்காலமாக அந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தோய்ந்து போக விரும்புவதில்லை. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து போக விரும்புவதில்லை. அவர் மறுபடி யார் மூலமாவது உங்கள் உற்சாகத்தை கட்டி எழுப்புவதற்கு யாரையாவது அவர் உபயோகித்துக் கொண்டிருப்பார். இன்றைய நாள் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சகரியாவுக்கு தேவதூதன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் போல வரட்டும். உங்களுடைய அவருக்கு பேர், உங்களுடைய மனைவியுடைய பேர் இது, உன்னுடைய கணவனுடைய பேர் இது, நீ வேலை செய்ய போகும் ஸ்தலத்துடைய பேர் இது, உன்னுடைய வீட்டுடைய பேர் இது, உன்னுடைய வீட்டுடைய அட்ரஸ் இது, உன்னுடைய ஊழியத்துடைய பேர் இது. இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக, அந்த நிச்சயத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு டெலிவரன்ஸ் தேவை. நான் அநேக வருஷங்களாக இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்திருந்த போது ஒரு முறை தேவ மனுஷன் எனக்கு அந்த டேட்டை, இந்த நாளிலே உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நான் அந்த டேட்டை கூட உள்ளத்தில் எடுக்கவில்லை என்றால் இனி அது நடக்காது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகிறது என்ற எண்ணத்தில் எனக்கு வந்து, என்ற நெடுங்காலமாக நான்
அதற்காக காத்திருந்தேன். எனக்கு பிரியமானவர்களே, நான் என்னை ஆண்டவர் திடப்படுத்தினால் இன்றைய நாளில் என் மூலமாக உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். அந்த நாளை நான் டேட்டை கூட நான் என்ற மனதில் எடுக்கலை, அப்படியே விட்டுவிட்டேன். அந்த வார்த்தைகளை நான் எடுக்கவில்லை. தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் அப்படியே அந்த நாளிலே எனக்கு விடுதலையை கொண்டு வருகிற அந்த தேவ ஊழியக்காரியை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அடுத்த நாளிலே எனக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு இந்த சம்பவத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னு சொன்னால் அவர்கள் நெடுங்காலமாக அதற்கு காத்திருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை வரும் என்று சொல்லி பேரை கொடுத்த பின்பாக யோவான் சொல்லுகிற காரியம் என்ன, எப்படிப்பட்ட பிள்ளை என்று கூட நாங்கள் தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 18ஆம் வசனம் இப்படியாக சொல்ல, இத்தனை சொன்ன பிற்பாடும் சகரியா சொல்கிற காரியம் என்ன, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். அப்பொழுதுதான் கபிரியர் சொல்றார், நான் தேவ சந்நிதியிலிருந்து வருகிறவன், தேவன் பொய் சொல்லுகிறவன் அல்ல, அவருடைய சந்நிதியில் புறப்பட்டு வருகிற நானும் பொய் சொல்கிறவன் அல்ல. ஆமென். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவருடைய நேரத்திலே சில சமயங்களே அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில கிரியைகளை செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நம்மை சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது, அல்லது அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்ற காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தள்ளி இவர்களுக்கு கொடுத்தார். இன்றைய நாளில் நீங்களும் அப்படியாக சோர்ந்து போயிருக்கிறீர்களா? என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உற்சாகத்தை மறுபடியும் கட்டி எழுப்பட்டும். அந்த விசுவாசத்தை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பட்டும். எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னார், அல்லது உங்களுக்கு ஏதாவது தரிசனத்தை காட்டியிருப்பார் என்று சொன்னார், அல்லது பேரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார், நிச்சயமாக அதுக்கு பிற்பாடு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி ஆகும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் எப்படி அறிவேன் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் போய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார், இல்லாட்டி அவர் சொல்ல மாட்டார். சொல்லினார் என்று சொன்னால் உங்களுடைய வாக்கிலே நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னுடைய வார்த்தைகள் இந்த நாளை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கட்டும். அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்படியாக, அவரிடத்தில் இன்னும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.